present and envision a bright future together. Our alumni remind us that greatness knows no boundaries, that success is born from perseverance. Good morning, good afternoon to one and all present here. On behalf of KSG College of Arts and Science, we are happy to invite you all of this for this Alumni Meet 24 of the brilliant graduates of this college. It is a very momentous day as we have a golden opportunity of meeting our graduate peers after such a long period. We extend a warm welcome to all the dignitaries, esteemed guests, faculty members, and our beloved students. Welcome you all. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமளந்த தனித்திடு மழந்திடு வான்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசு இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என் தாயாம் தமிழொலி தொழுது விழாவின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. One song can change a moment. One idea can change a world. One step can start a journey. But a prayer can change even the impossible. கண்ணுக்கு கண்டாகி கானகத்து வண்டாகி தென்னம் குருத்தாகி தேடி கிடைக்கப்பெற்ற எனதருமை KSG கலை அறிவியல் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களே, அன்பு பெற்றோர்களே, உங்களை அனைவரையும் வருக வருக என நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த இடம் நீங்க கைத்தட்ட வேண்டிய இடம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்பது போல உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உருப்பெருந்து போனாலும் உள்ளங்கலங்கேன், கேவலம் இந்த செருப்பெருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன், நெருப்பாற்றில் நீந்த துணிந்தேன், கொதிக்கின்றதாரும் எனக்கு குளிர்நீர் என்று கூறிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சமுதாய சிந்தனையை வலியுறுத்தி இங்கே நம்முடைய வீட்டிற்கக்கூடிய கல்லூரியுடைய முதல்வர், துணை முதல்வர், மூத்த பேராசிரியர் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வருக வருக என நான் வரவேற்கிறேன். எத்தனையோ முதலாளிகள் கல்லூரியை தொடங்கி முதலிடை மூலதனமாக்கி உயர்வு பெற்றவர்கள் பல தொலைக்காட்சிகளிலும் வார பத்திரிகைகளிலும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நம்முடைய தாளாளர் கரஸ்பாண்டன்ட் மேடம் அவர்கள் இந்த கல்லூரியை மூலதனமாக்க வேண்டும் என்று ஒருபோதும் சிந்தனைகள் நினைத்ததில்லாமல் மாணவர்கள் நம் கல்லூரியின் வாயிலாக கல்வி பெற்று இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும், ஊழலில்லா சமூகத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த கல்லூரியை ஆரம்பித்த நம்முடைய தாளாளர் அம்மா அவர்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் அனைவரும் சார்பாக அன்போடு வருக வருக என நான் இங்கே வரவேற்கின்றேன். ஒரு சமூகம் என்று ஒன்று இருந்தால் இந்த சமூகத்திற்கு முதல்வன் என்று ஒருவன் இருக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வழிகாட்டுவதற்காக இந்த கல்லூரியை சீரோடும் சிறப்போடும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வெற்றியடையோடு அவர்கள் எதிர்கால சிந்தைக்கு ஒரு அருமையான ஒரு பாலத்தை போட்டு அவர்கள் எப்பொழுதும் மேன்மேலும் உயரப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை நான் வரவேற்கிறேன். இந்த அருமையான ஒரு நிகழ்விற்கு அது மட்டுமின்றி எப்பொழுதுமே துணை
மிக முக்கியம். அது ஆண் துணையாக இருந்தாலும் சரி, பெண் துணையாக இருந்தாலும் சரி, ஒரு இல்லற வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உள்ள சமூக மக்களுக்கிடையே எந்த ஒரு துணை இல்லாமல் ஒரு திட்டத்தையோ ஒரு நிகழ்வையோ செயல்படுத்தி விட முடியாது. அந்த வகையில் கல்லூரிக்கு தூண்போல் என்று துணையாக நிற்கின்ற நம்முடைய கல்லூரியுடைய துணை முதல்வர் டாக்டர் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய கரகோஷத்தின்பால் என நான் அன்போடு வரவேற்கிறேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், துறை தலைவர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே நான் இங்கே வரவேற்றதோடு நான் ஒரே ஒரு நிகழ்வை மற்றும் இங்கே பெற்றோர்கள் முன்னிலையில் பதிவு செய்து கொண்டு விடைபெற விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், என்னை போன்ற மூத்த பேராசிரியர்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஒரு காலத்திலே கல்லூரியில் சேர்ந்த புதிதில் மாணவர்கள் எல்லாம் பாடம் எடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் இங்கே கொண்டிருப்போம். சூப்பராக எப்படியாவது பாடம் எடுத்துடணும் இன்னைக்கு அப்படின்ட்டு. நானும் அதே மாதிரி ஒரு அந்த மாணவி வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். தன்னுடைய கணவன் குழந்தையோடு பேரண்டோடு வந்து என்னை பார்த்தாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அது என்ன நிகழ்வு என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அந்த மாணவியினுடைய ஒப்புதலோடு நான் எப்பொழுதுமே நான் தான் சிறந்த பேராசிரியர் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அப்படி நான் கிடையாது. சூப்பராக பாடம் எடுக்க போகிறோம், இன்னைக்கு அருமையாக போய் இன்னைக்கு நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய வேலையில் புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு லாக் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு 4வது மாடிக்கு போயிட்டேன். 3வது மாடி வரைக்கும் தான் வகுப்பு, 4வது மாடியில் வகுப்பு இல்லை. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல மேலே ஏறிட்டேன். இதை அங்கே லஞ்சு முடிச்சுட்டு இருந்த ஒரு மாணவர்கள் கூட்டம் என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, சார் மேலே என்ன இருக்குன்னு போனீங்க, எதுக்கு மேலே போனீங்க? அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க, நான் வகுப்பு இதான் 3rd ஃப்ளோர் நினைச்சு மேலே 4th ஃப்ளோர் போயிட்டேன். இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் இதை பதிவு பண்ணிடாதீங்க, டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 4th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோருக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறேன். அத்தனை பேரும், ஏன் சார் உங்களுக்கு பார்வை மங்கிடுச்சா, நீங்கள் வந்து 4th ஃப்ளோர் போனீங்களாமே அப்படின்னு எல்லா மாணவர்களும் கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏமா, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், நீங்கள் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க சார். இருந்தாலும் எங்கள் நண்பர்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. அதனால நீங்கள் மேலே போயிட்டு வந்த அந்த நிகழ்வை சொல்லிட்டேன், நீங்களே எதுவும் எடுத்துக்காதீங்க சார் என்று சொன்ன மாணவியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த பழைய நினைவுகளை அசை போட்டு விட்டு நம்ம படித்த கல்லூரிகள் எதுக்குமே முன்னாள் மாணவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? முன்னாள் மாணவர்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அனைவரும் முன்னேறி விட்ட மாணவர்கள். அதனால தான் எல்லாருக்கும் முன்னால் இருக்கிறீங்க. அதனால தான் முன்னாள் மாணவர்கள். ஆகவே அதனால தான் இந்த முன்னாள் மாணவர்களுக்கு இந்த அலுமினி மீட் 2020-24 அதை ஏற்பாடு செய்து கொடுத்த கல்லூரி நிர்வாகம், எனக்கு தோளுக்கு தோள் என்ற முதல்வர், துணை முதல்வர், மூத்த பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், உங்கள் அனைவரையும் இந்த நல்ல தினத்தில் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yes, I take pride and honor to invite our beloved principal, Dr. A. அந்த கேப் போட்டுட்டு, அந்த கவுன் போட்டுட்டு, அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கிற ஒரு மகிழ்வான நிகழ்வுக்கு நாங்கள் காலையில் சென்று இருந்தோம். இந்த ஒரு மகிழ்வான நிகழ்வு ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்குதா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா உண்மை. நீங்கள் எல்லாம் பட்டம் படித்தவர்கள், எந்த ஒரு சூழலையும் அதை யாரும் உங்கள் படிப்பை அழிக்க இயலாது. நீங்கள் மேலே வருவது, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது, சாதனைகள் புரிவது அத்தனையும் உங்கள் படிப்பு மூலமாகத்தான் இருக்கும். நாங்கள்லாம் படித்த டைமில் ஒரு கிராஜுவேஷன் டேக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பட்டம் வாங்குறோம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸில் கூப்பிட்டு, பேரண்ட்ஸுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்து யாரெல்லாம் கிராஜுவேட்ஸோ அவங்க மட்டும்தான் டிகிரி வாங்க முடியும். அப்போ பேரண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படி வேண்டாம், அவங்களுக்கு ஃபோட்டோ மட்டும்தான் நாங்கள் காமிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்த பீரியடு. ஆனால் இப்போ பேரண்ட்ஸுகள்லாம் வந்து அவங்க குழந்தைகள், அவங்களுடைய தங்கள் குழந்தைகள் பட்டம் பெறுவதை வாங்குவதற்கு ஒரு அழகாக ஒரு வாய்ப்புகளை அமைத்து கொடுத்த கேஎஸ்ஜி கல்லூரிக்கு கண்டிப்பாக நாம் நன்றி சொல்லியே தான் ஆக வேண்டும். மேலும் எதற்காக இந்த அலுமினி மீட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா, you have a more than power to us. See, even when you are looking me, I am the principal who has joined before 3 years. But you, the people, you have completed your degree you have joined in the college in 2016. 2016 நீங்கள் என்னை விட நீங்கள் தான் சீனியர்ஸ். இந்த கல்லூரி பழக்கப்பட்டது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை இங்கே இருக்கிற மாணவர்களை விட இங்கே இருக்கிற ஆசிரியர்களை விட அதிகபட்சமான உரிமை முன்னாள் மாணவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு இந்திய சட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு வரைமுறை. அதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, மேலும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் வெற்றிகளை அடைந்து மேலும் மேலும் நீங்கள் வெற்றி வரை செய்ய வேண்டும். உங்களுடைய மேற்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, அத்தனை படிப்புகளுக்கும் முடித்து நீங்கள் மேலும் மேலும் பல பட்டமளிப்பு விழாக்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். கடந்து சென்ற பாதையை திரும்பித்தான் பார்க்கிறேன் என் கல்லூரியில். எண்ணற்ற இன்பங்கள், எண்ணற்ற வழிகள், எண்ணற்ற துணைகள், எண்ணற்ற வழிகள், எண்ணற்ற வருகைகள் என நான் பார்த்த பக்கங்கள் ஒவ்வொன்றும் இக்கல்லூரியில் சுவாரஸ்யமானவை என தம் கல்லூரி வாழ்க்கையை பற்றி முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொள்ள வருகிறார். மாணவர்களே, பெற்றோர்களே, இப்பொழுது இந்த மேடையை இந்த நிகழ்வுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன். அதற்கு முதல் சான்றாக எங்களுடைய மாணவன், முன்னாள் மாணவர் திரு ராஜபாண்டி அவர்கள் 2009ஆம் ஆண்டினுடைய பிகாம். அவர் நன்றாக மிமிக்ரி செய்யக்கூடியவர், அவர் நன்றாக பேசக்கூடியவர். நீங்கள் எல்லாம் இப்பொழுது உற்சாகமாக கண்டுகளிக்கலாம். இப்போ இந்த மேடை உங்களிடத்திலே இப்பொழுது நான் கொடுக்கப்பட இருக்கிறேன். உங்களுடைய இந்த மெமரிஸ், கடந்து வந்த பாதை, இந்த கல்லூரியுடைய நிகழ்வுகள், நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து பேசலாம், பெற்றோர்கள் பேசலாம். இது உங்களுக்கான மேடை, உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக மாணவர் ராஜபாண்டியிடம் இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய கடந்து வந்த பாதைகளையும் நினைவுகளையும் உங்களிடத்தில் கூறுவார். அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக willingness students come on the stage. You can say about what you think about the institution. நீங்க எல்லாரும் பேசலாமா? பேசலாமா? நன்றி. உங்கள் அனைவருக்கும் என் இனிய வேளையில் எனது மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா டேஸ்டா இல்லையா? சிக்கன் பீஸ் யாரையா சாப்பிட்டீங்க? சிக்கன் பீஸ் யாரையா சாப்பிடல? எல்லாருமே சாப்பிட்டீங்களா? சத்தமே வரவே இல்லையே. அந்த பாடம் நாங்கள் எல்லாருமே பாஸ் ஆயிடுவோம். மற்ற பாடம் நாங்கள் ஃபெயில் ஆனாலும் அவர் பாடம் தான் பாஸ் ஆயிடுவோம். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும். ஆமாம் இல்லைங்களா? சத்தமே பத்தலை. சார், என்னோட சின்ன ரிக்வஸ்ட்டு, இன்னொரு வாட்டி மறுபடியும் சிக்கன் பிரியாணி கிடைக்குமா? யாரும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். படத்தை தூக்கிடுவான்னு கேட்குறாங்க சார். சரி, ஓகே. நான் என்னோடய விஷயத்தை சொல்ல வைக்கிறேன். நான் வந்து இங்கே நம்ம காலேஜ் 2009 to 2012 வந்து பிகாம் படித்தேன். அதை முடிச்சுட்டு எம்காம் மேபி இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபஸ்ட் கிளாஸ் தான் முடித்தேன். நான் இந்த காலேஜ் படிக்கும்போது அதிகமாக நான் கிளாஸில் இருக்கவே மாட்டேன். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டீமில் இருக்கக்கூடிய ஆளுங்க, மெமிக்ரி, டான்ஸ், இந்த மாதிரி அடிக்கடி கல்ச்சுரல் சென்ட்ரல் காலேஜ் வெளியெல்லாம் போயிட்டே இருப்போம். அந்த விதத்தில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மெமிக்ரி மட்டும் தான் பண்ணுவேன். கிளாஸ்லேயும் வந்து அதுதான் பண்ணுவேன். ஏன்னா படிக்க மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு வழியில் வந்து படித்து பாஸ் ஆகிட்டேன். ஆனால் இந்த காலேஜில் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. எப்படி சொல்லணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டியிலேருந்து வரேன். மலுமிச்சம்பட்டியில் கொஞ்சம் கிராமம். அங்கேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஏறினா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இங்கே வரதுக்கு. எனக்கு பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சு. அப்போல்லாம் பஸ்ஸுக்கு வந்து எனக்கு ஃபீஸே கிடையாது. ஸோ சில நல்ல விஷயங்கள் இங்கே பண்ணி கொடுத்தாங்க. அது மூலம் நல்லபடியாக நாங்கள் படித்து மேலெல்லாம் வந்தோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸில் வந்து பிரான்ச் மேனேஜராக இருக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம காலேஜில் படித்து இந்தளவுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கும்போது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு சிலர் பிசியாக இருக்காங்க. 4 பேர் வந்து அப்ராடில் இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம நவீன்குமார் இருக்காங்க சார், அவர் யுனைடெட் கிளம்பி இருக்காரு. ஸோ நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நம்ம காலேஜில் படித்து நல்ல பொசிஷன் இருக்குது அப்படின்னு. நான் இந்த காலேஜ் படிக்கும்போது ஒரு சில மெமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் முன்னாடி பண்ண ஆசைப்பட்றேன். பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. எனக்கு தெரிஞ்சளவுக்கு பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன கற்பனை. என்ன அண்ணன் சொல்கிறேன் கேட்டுக்கம்மா. நம்ம ஃபுட்பாலை உதவி நினச்சா பாலத்தாயை உதைப்போம். ஆனால் பொண்ணுங்க பசங்க மனசை உதப்பாங்கய்யா. அங்கே வச்ச ஒரு பாட்டு, தொட்டு பார்த்த தொட்டாங்குச்சி கண்ணு 2 தப்பாங்கட்டி. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கம்மா. நம்ம அரிசி ஊற வச்சு ஆடுறோம். அது என்ன ஆகுது? மாவாகுது. அது கல்லில் ஊற்றுன தோசை, தின்னு பார்க்க ஆசை. தட்டில் ஊற்றுன சட்டினி, தொட்டுக்கு வைக்கிற சட்டினி. இதம்மா மனச வாழ்க்கை. ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா. நிறுத்துருவோம் வச்சு பயங்க வந்தலையா. அங்கங்க மக்கள் செத்து கிடக்குறாங்க. உனக்கு தங்கச்சி இட்லி சட்டினி சொட்டினு கான்ஸ்டபிள் தூக்கி உள்ள போடுங்க. தப்பா? அதெல்லாம் பெரிய விஷயமா? தப்பு 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 சொல்லலாம். அதை சொல்லவே கூடாதுடி முத்துப்பாண்டி. நான் கோட்டு வாசல் கோயில் வாசல் கொலை பண்ணியிருக்கேன்.
சாட்சி சொல்ல ஒரு பையன் இல்லை, பையன் டே பையன் செல்லாம் ஐ லவ் யூ. நிறுத்திடும் பேச்ச நாயே. அங்கங்க மக்கள் செத்து கிடக்குறாங்க, உனக்கு என்ன இங்க வந்து தங்கச்சி சட்டின்னு கதை பேசிட்டு இருக்கிறியா? இதுக்கு மேல பேசினா செருப்பு பிஞ்சு. என்ன பேச்சு பேசுற? அங்கங்க மக்கள் செத்து கிடக்குறாங்க, இங்க வந்து மெமிக்ரி பண்றியா? ஏய் புரட்சி திலகம் பொம்பளை சம்ம ஆனா தாய்க்கெல்லாம் ஐயோ அம்மா என் ரத்தத்தின் ரத்தமா உரம் பிறப்பக்கெல்லாம் செத்து கிடக்குறாங்க. சேவைதான் பேசுனேன், பத்தைய கலப்புறோம்டா, பத்தைய கலப்புற. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, இனிய குழந்தைகளே, வணக்கம் ஐயா. தட்டுங்க ஐயா, கையை தட்டுங்க. உங்ககிட்ட கேட்கலாம் ஒன்னே ஒண்ணுதாயா, தங்க தட்டும் இல்ல வெள்ளி தட்டும் இல்ல, கை தட்டும் மட்டும்தாயா. எனக்கு தெரிஞ்சல தெரியுமா, ஏத்து விட்டு பாடு மட்டும்தாயா. ஏன்னா அவ வயசு 28, என் வயசு 68. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? என்னோட நிகழ்வு வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது பகிர்ந்துக்க ஆசைப்பட்டால் கண்டிப்பாக மேடை வாங்க. இது வந்து நமக்கான மேடை, இது மாதிரி வெளியே எங்கேயும் கிடைக்க போகிறதில்ல. நம்ம ஊரில் திருவிழாக்கள் வந்தோம், நம்ம மேலே ஏற பேச மாட்டோம். ஆனால் இந்த மேடை வந்து முழுக்க முழுக்க நமக்கான மேடை, நம்ம மேடை, உரிமையை எடுத்து பேசலாம். உங்களுடைய பழைய நினைவுகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேசுங்க, பகிர்ந்துங்க. தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. அடுத்த மாணவர் மேடைக்கு வந்து தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாணவர் வாங்க. மைக்கும் மெக்கர் பண்ணுது. வாப்பா தனசேகர். அவர் இந்த நிகழ்வு தானே கடந்து வந்த பாதை. நான் சொன்னல ஒரு கதை, அந்த மாதிரி நீங்க ஒரு கதையை சொல்லலாம். கடந்து வந்த பாதை, ஒவ்வொருவருக்கும் ஒரு நிகழ்வு, ஒரு கடந்து வந்த மறக்க முடியாத தருணம் இருக்கும் அல்லவா, அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடன நிகழ்ச்சி. நம்முடைய கல்லூரியுடைய மூத்த தமிழ் ஆசிரியர் சமீபத்தில் வெளிவந்து வெற்றிநடை போட்ட ஜெயிலர் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காவால பாடலுக்கு நடனம் ஆடுவார். அவரை உற்சாகமாக கைத்தட்டி உங்களுடைய கரகோஷங்களை என்றென்றும் இளமையாக இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர் நம்முடைய நாகராஜர் அவர்கள், உதவி பேராசிரியர், நன்றாக நடனம் ஆடக்கூடிய கலைஞர். அவரும் உங்கள்கிட்ட முன்னாடி பர்ஃபார்ம் பண்றாரு. என்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டாரு, ஏன்னா நான் தானே ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் முன்னிலையில் நான் ஒரு நடனம் ஆடணும் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், நீ நடனம் ஆடினா யாராவது பார்க்க முடியுமா? எங்களாலே பார்க்க முடியாது. தினந்தோறும் உங்களை பார்த்துட்டு இருக்கோம், பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, முன்னாள் மாணவர்கள், இதெல்லாம் சாத்தியமா என்று நான் அவரிடத்திலே ஆழமாக ஆலோசித்த போது, நான் ஆடியே தீருவேன், இந்த நடன மேடை எனக்கானது என்று ஒம்படியாக அவரை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. அதற்கு இடையில் இந்த மாணவரிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் மேடையில். நமது 4 வருஷ கனவுல இப்பதான் தீர்த்திருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா வந்தீங்க, சந்தோஷமா போனோம், எந்த சண்டை இல்லாம. அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். இப்ப இங்க என்ன கலவரமா நடந்துச்சு, இங்க என்ன ரத்த ஆற ஓடிச்சு, இங்க என்ன போரா நடந்தது. தனசேகர் அவங்க எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய அறிவுரை ரொம்ப மதிப்புமிக்க அறிவுரை, ரொம்ப அழகான வார்த்தை. சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் வீட்டிலேருந்து எவ்வளவு மகிழ்ச்சியாக கிளம்பி வந்தீங்களோ அது மாதிரி போகும்போது மகிழ்ச்சியான தருணத்தை சுமந்து கொள்ள வேண்டும், அதை எடுத்துக்கிட்டு போகணும்னு சொன்ன தனசேகருக்கு நெஞ்சான நன்றி. அவங்க தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்ததா மாணவி ஒருத்தவங்க வாங்க, வந்து உங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கு. 2 மாணவர் வந்தார் இல்லையா, மாணவி. அடுத்ததாக மங்கையரா பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா பாரதியார். பெரிய தவம் சிறிய தவம் இல்லை, மா என்றால் பெரிய. இந்த உலகத்தில் பெண்களாக பிறப்பதற்கு பெரிய தவம் பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும், பாரதியாரே சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே சொன்னதுக்கு அப்புறம் இங்க அப்பீல் கிடையாது. அடுத்ததாக ஒரு மாணவி இங்கே மேடைக்கு வந்து தான் கடந்து வந்த பாதை, தன்னுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க கம் வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க இந்த பக்கத்தில். அதுக்கு
அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி இருக்கு. நம்முடைய தமிழ் மூத்த பேராசிரியர், சிறந்த நடன அமைப்பாளர். அவர் நிறைய திரைப்படங்களுக்கு நடன நிகழ்வுகளை எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் பார்த்தாலும் கூட உங்களுக்கு சபாநாயகன் என்ற திரைப்படத்தில் கூட அவருடைய நடன அசைவு அவர் பின்னாடி கொடுத்துருக்காரு. பார்த்தா வெளியில தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. பாண்டவர் கும்பி என்ற திரைப்படத்தில் ஒரு நடன அசைவு கொடுத்துருக்காரு. கடல் புறா என்ற திரைப்படத்தில் நடன அசைவு கொடுத்துருக்காரு. சிறந்த பாடல் ஆசிரியர். வைரமுத்துக்கு அப்புறம் சவால் விடக்கூடிய ஒரு ஆகப்பிடிந்த ஒரு பேராசிரியர் என்று சொன்னால் அவர் எங்களுடைய தமிழ் பேராசிரியர். அவர் நிறைய அவருடைய பன்முக திறமை கொண்டவர். மூத்த பேராசிரியர், நெருங்கிய நண்பர். இதில் ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, அவர் எனக்கு உற்ற நண்பர். நாங்கள் இருவரும் இந்த கல்லூரியில் ஒன்றாக தான் சேர்ந்தோம். நீங்க அடுத்து அவருடைய நடன நிகழ்வு இருக்கு, அவரை நீங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். அது போக மாணவி அடுத்ததான் வாங்கம்மா, யாராவது ஒருத்தவங்க வாங்க. முதல்ல நீ நடனமான பிற்பாடு நண்பா மாணவிகள் வந்து பேசுவாங்க. மாணவிகள் பேசின பிற்பாடு நான் நடனமாடுவேன். ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அற்புதமாக அந்த காவாலா பாடலுக்கு முன்னாடி நடனமாடி காட்டினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்னிடம் இப்படித்தான் நகைச்சுவையாக அவர் எப்பொழுதுமே உரையாடுவார். நான் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வது கிடையாது. இப்படியே பேசி பேசி உடம்பெல்லாம் ரணகலம் பண்ணிடுறீங்க. இவரை ரொம்ப எதிர்த்து பேசினார்னா அவருடைய மதிப்பிற்குரிய மனைவி அவர்கள், அவரும் என்னுடைய நண்பர் தான். வணிகவியல் பேராசிரியர் அவினாசி லிங்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. கூட்டு பேசிடுவேன். 2-3 நாட்களாக நம்முடைய பேராசிரியர் கல்லூரிக்கு வரல, அவர் எங்கே போனாலும் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைங்க அப்படி ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். அடுத்த நாள் கல்லூரிக்கு வரும்போது மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கும், சாருக்கு முதுகெல்லாம் வீங்கி இருக்கும், சட்டை கிழிஞ்சிருக்கும். எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நடந்து வந்தேன், சாக்கடையில் விழுந்துட்டேன் கால் தவறி, அப்புறம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்தேன். நண்பா இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத, நான் அடி வாங்கியது அப்படிலாம் சொல்லுவேன். இதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது, மேடை போட்டு நம்ம மைக்கில் சொல்ல முடியாது, செய்திகள்லாம் நம்ம பேச முடியாது இல்லையா? நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ ஒரு காலத்தில் எங்கிட்ட சொல்ல நண்பா, அதை நான் வந்து மேடையில் பேச முடியல, நீ பப்ளிக்காக பேசிட்டேன், அவ்வளோதான். என்னுடைய ஆகச்சிறந்த நண்பன் என சொல்லுகிறேன். ஒரு மாணவர் உங்களிடத்திலே உரையாட்ட காத்து கொண்டு இருக்கிறார், அவரிடத்திலே வேலையை ஒப்படைக்கிறேன். நான் தொடர்கிறேன் இந்த கதையினுடைய தொடர். ஓகே, ஹாய் எல்லாருக்கும் ஹாய். லாஸ்ட்டாக இதே மாதிரி தான் 2020 வந்து அலுமினி மீட் நடந்தப்போ லாஸ்ட்டாக இங்கே ஆங்கரிங் பண்ணுறதுக்காக மைக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் காலேஜ் கல்ச்சரல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ ஈவெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு ப்ரொசீஜரோடு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் ஓகேவா உங்களுக்கு? ஓகே தானே? ஸோ தேன்கொட்டில் இருப்பது தேனல்ல உழைப்பு, பாறாங்கல்லில் இருப்பது கடினமல்ல தன்னம்பிக்கை, உழைப்பும் தன்னம்பிக்கையும் சேர்ந்த ஓரிடம் 3 எழுத்து KSG. ஓகே, ஸோ உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாப்பியான ஃபேஸோட. ஸோ எல்லோரும் நிறையா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் காலையில் சாப்பிடாம நைட்டு கொஞ்சம் சாப்பிடாம வச்சுருந்தேன், இப்படி பிரியாணிலாம் போடுவாங்கன்ட்டு. ஸோ சேர்த்து நல்லாவே சாப்பிட்டேன். ஸோ ஏதாவது ஃபன் நாங்கள் வந்து 2020 வந்து சாரி, என் பேர் வந்து அமைச்சியார். ஸோ எல்லோரும் கூப்பிட்றது வந்து புகழ், விஜய் புகழ்னு கூப்பிடுவாங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பி ஃபேஸாக இருக்கீங்க. எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது நாங்கள் 2020 பேட்சில் வந்து எப்படின்னா அலுமினிஸ் வந்து வாண்டடாக வந்து நாங்கள் பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து நேம் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ரிக்வஸ்ட் தான், உங்களுக்கு ஏதாவது சாங் பாடணும் இல்லை டான்ஸ் ஆடணும், முன்னாடி மேம் இருக்காங்க, உங்கள் நேமும் உங்கள் பேட்சும் சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங்கான சாங் போயிட்டு இருக்கு தெரியுமா, பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சாங்கு தெரியாதா? அப்படி இதை தெரிஞ்சுக்கிறது தான் நான் வந்து 2 பீஸை
ஹை பட்ஜெட்டு நம்ம லோ பட்ஜெட். காலேஜில் வந்து நான் இருக்கும்போது இருந்த ஸ்டாஃப் யாருமே இல்லை இப்போதைக்கு. அவங்கள வச்சு தான் முன்னாடி பாடின ஒரு பாட்டு. அதே பாட்டு இப்போ பாடுறேன். இருக்கிறவங்களுக்கு புரியுதான்னு தெரில. பாட்டா ஓகேவா? பாட்டா நானே முடிச்சுட்டேன். கட்டடிச்சு சுத்துவோண்டா அடியோ காடியில், கழட்டி விட்டுன்னு போக மாட்டோம் நாங்கள் பாதியில். பப்ஜி கேமு முடிஞ்சிச்சுடா அவர் போகல, தட்டி விட்டு போட மச்சான் அவர் தேவல. வாடா மச்சான் எங்கடா போன, என்னடா பண்ண திட்டாத என்ன. வாடா மச்சான் எங்கடா போன, என்னடா பண்ண திட்டாத என்ன. கட்டடிச்சு சுத்து கொண்டாடியோ காடியில், கழட்டி விட்டுன்னு போக மாட்டோம் நாங்கள் பாதியில். நான் இருக்கும்போது இந்த காலேஜில் நான் இருக்கும்போது செகண்ட் ஃப்ளோருக்கு நான் போனேன்னா வந்து கோஆர்டினேட்டர் சார் வருவார். என்ன பண்ணுவார்னா, செகண்ட் ஃப்ளோர் நான் போகிறத பார்த்தாலே தம்பி எங்கே தம்பி இங்கே வர கீழே போ கீழே போ அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஒரு லைனு. என்ன லைன்னா, அது லைனே மறந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து பாடுறேன். மேமும் இல்லை. இப்போ என்ன மேம் இருக்காங்கன்னா, எஸ்தர் மேம் இருந்தாங்க. எஸ்தர் மேம் இல்லை, சிரிச்சு சிரிச்சு பாடம் நடத்து எஸ்தர் மேம் அப்பாரு. செகண்ட் ஃப்ளோரில் நடந்து போனால் துரத்துறாரு கோஆர்டினேட்டர் சாரு. தண்ணி குடிக்க நடந்து போனால் வாட்டர் கேன் இல்லை, கேண்டீனுக்கு நடந்து வந்தா பிடி சாரு தொல்லை. அளவா 100 ரூபா வச்சிருந்தேன் பஸ்ஸில். 100 ரூபா தான் வச்சுருப்பேன். எப்போவுமே 100 ரூபா தான் பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்தோன்னா காலேஜ் வந்தால் நான் பசங்களாம் வாங்கி சாப்பிட்ருவானுங்க. எங்கிட்ட சுத்தமாக இருக்காது. அதுக்கு தான் அந்த லைனு. அளவா 100 ரூபா வச்சிருந்த பர்ஸில், கரைக்க புள்ளிங்க வரும் கேண்டீனுக்கு வரிசல். அளவா 100 ரூபா வச்சிருந்த பர்ஸில், கரைக்க புள்ளிங்க வரும் கேண்டீனுக்கு வரிசல். என்னடா மச்சான் கோச்சுன்னு போகிறேன், எனக்கு என்னடா வேணும் உயிரையும் தரேன். கழட்டி விட்டுட்டு நிற்கிறிய இட்டுட்டாண்டா, நானும் அதை கேட்கல, யாரும் அதை பாட்டல. கட்டடிச்சு சுத்து வந்த அடியோ காடியில், கழட்டி விட்டு போக மாட்டோம் நாங்கள் பாதியில். ஓகே பிடிச்சிக்கலாம்டா? ஓகே தான்டா? ஓகே ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஸோ ஓகே, ஜெர்கின்காவும் ஆகாஷ்காவும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ இதே எனர்ஜியோட ஃபுல் ஃபார்மில் போனோம். இப்போ நான் ஒரு விடுகதை மட்டும் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. சரி ஓகே. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து டெய்லி காலையில் ஆஃபீஸ் போயிடுவாராமா. ஈவினிங் வரும்போது மட்டும் அவர் வீட்டில் ஒரே ஃப்ளவர் ஸ்மெல்லாக அடிச்சிருக்குது. ஏன்? ஏன்? எனக்கு ஏதோ, அதாவது ஒருத்தர்
அவர் டெய்லி ஆஃபீஸ்க்கு போவாராமா. காலையில் கிளம்பி போகும்போது அவர் வீட்டில் வந்து ஃப்ளவர் ஸ்மெல்லே அடிக்காதாமா. ஆனால் டெய்லி ஈவினிங் வரும்போது ஒரே ஃப்ளவர் ஸ்மெல்லாக அடிச்சிருக்கு. இல்லை எனக்கு எஸ்எஸ் மேம் சார் நீங்கள் கூட யாருனாலும் பதில் சொல்லுங்க. எதுக்கு நான் கொஞ்சம் பின்னாடி போய்க்கிறேன், எதையும் தூக்கி அடிச்சிட்டிங்கன்னா முன்னாடி சம்சாரம் பேரு மல்லிகாவா? ஆக்சுவலா இந்த ஜோக் வந்து நான் எதுக்கு பின்னாடி போறேன்னா, நான் 2021 வந்து சென்னையில பிபி டிவின்னு ஒரு டிவியில ஒர்க் பண்ணேன். அப்போ லைவ் போயிட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டினை கேட்டேன். அந்த காலர் வந்து இனி கால் பண்ண என்ன ஏதாவது அடிப்பண்ணே தெரியாது அப்படின்ட்டு போனை வச்சுட்டாரு லைவ்ல. ஸோ என்ன பதில் அப்படின்னா, ஏன்னா அது மாலை நேரம். ஸோ அதனால ஈவினிங் டெய்லி வரும்போது ஒரு வீட்டில் ஃப்ளவர் ஸ்மெல் அடிச்சிருக்கு. எல்லாரும் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது முன்னாடி நான் என்ன இது பண்ண வந்தேன்னா, யாராவது ஆன்சர் சொல்லுவீங்க, அவங்கள கிஃப்ட்டுன்னு சொல்லி மேலே கூப்பிட்டு ஏதாவது கோர்த்து விடலான்னு நினச்சேன். சரி, முடியாமல் போயிடுச்சு. ஏதாவது வாலண்டியர் யாராவது சாங் பாடுவீங்களா? வேற ஏதாவது சாங்? ஆகாஷ், இவ்வளோ சொல்றதுக்கு நீங்க வரலாமே. ஸோ நிறைய டான்சர்ஸ் இருக்கீங்க, ஏன் வர மாட்டேங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, நீங்கள் மேம் அப்படி கண்டினியூ பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஆனுவல் டேக்கோ சம்திங் எதுக்கோ ஒன்று தான் ஸ்டேஜில் ஆங்கரிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் லாஸ்ட் 2020 படித்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் நான் ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு வீடியோஸ் எனக்கு வீடியோஸ் ஃபுட்டேஜ் எதுவும் இருக்காது. இங்கே இருக்கும்போது ஃபோனில் எடுத்தது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது, இது மூலிமா தான் கொஞ்சம் ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. இப்போ பெங்களூர் சைட்லேருந்து எல்லாமே ஈவெண்ட்ஸ்க்கு இங்கே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு வருவாங்க ரெசார்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பையன் ஒரிசா ஓடி போயிட்டான். ஏன் ஓடி போயிட்டான்ற கதையை சொல்லிடுறேன். எப்பொழுதும் போல என்னுடைய நண்பர் தமிழ் பேராசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஆந்திரதம் அடிக்கு நெருங்கி படம் பாடம் எடுத்தார். திருக்குறள் பையன் கவனிக்கல. கண்டு கெட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றுடி பெண்ணே உல கவனிக்கல பாடம். சரி, பையன் பாடம் எதுவுமே எடுத்தாலும் கவனிக்க மாட்டாங்கிறா, விடுகதை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடுகதை ஒன்று சொன்னார். 1.5 ஆட்டுக்கு எத்தனை காலு அப்படின்னு கேட்டார். பையன் 1.5 ஆட்டுக்கு எத்தனை காலு? ஒரு ஆட்டுக்கு 4 காலு, அப்புறம் 6 ஆடு ஆப்பா போட்டால் அதில் ஒரு 2, 4 2 6 காலு அப்படின்னு சொல்லியிருக்கான். பேராசிரியர் வந்து கோபம் ஆயிட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விடுகதை நல்லா கேளு. 1.5 ஆட்டுக்கு எத்தனை கால்? 1.5 கால் கிடையாது. இல்ல, அவர் கேட்கிறார். தமிழ் ஆசிரியர், என் நண்பன் வருவார். அவர் அவசரமா கழிப்பறை போயிருக்காரு, வந்துருவாரு. ஹீஸ் ஆன் த வே. அவருடைய நல்ல பல செய்திகளை தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்போ 2013 நடந்த ஆக சிறந்த சம்பவம் இது, அதை தான் பதிவு பண்ணுறேன். இப்போ அடுத்தபடியாக அப்போ 1.5 ஆட்டுக்கு மாணவன் மண்டையெல்லாம் கசக்கியிருக்கான், மூளையெல்லாம் பயங்கரமாக க்ரஷ் பண்ணி கொஸ்டின் கண்டுபிடிக்கிறான். ஐயா, ஒரு ஆட்டுக்கு 4 கால், நீங்கள் கேட்டது 1.5. 4. வெரி குட். எஸ், 6 கால் வருமா அப்படின்னா அதுக்கு அவர் புது விளக்கத்தை டிக்ஷனரியிலேருந்து கண்டுபிடிச்சார். நான் என்ன சொன்னேன்னா, 1.5 ஆடு, ஒன்றுவது 1.5 அப்படின்னா மழை வரும் பொழுது ஓடி ஒண்டுதல்லவா. மழை வரும்போது ஆடு என்ன பண்ணும்? போய் இரவணத்தின் கீழே ஒண்டும், மழை நீர் மேலே படாமல் ஒண்டும். அப்படி அதை நான் இப்போ சொல்றேன், அது ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆக மழைக்கு ஓடி ஒண்டுகிற ஆட்டுக்கு 4 கால் தான் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவர் படிக்க மாட்டான்ட்டு பையன் ஓடிட்டான். ஒரிசா போயிட்டான். அவன் இப்போ வரைக்கும் வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான், ஐயாவை பார்த்துட்டு திரும்ப ஓடிட்டான். அவர் இப்படி ஓடிட்டார், பாத்ரூம் ஓடிட்டார். அதற்கிடையில் இந்த கல்லூரியில் படித்த 2001ஆம் ஆண்டு முதல் பேட்ச் மாணவன், உங்கள் எல்லாருக்கும் சூப்பர் சீனியர், அவர் இங்கே JK நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் கல்லூரியுடைய
தலைமை நிர்வாகி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ரெஸ்பெக்டட் ரிஷி, இவர் உங்களுடைய முன்னாள் மாணவர். அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. அதை நீங்கள் கேட்டு மகிழணும். அதே நேரத்தில் உங்களுடைய நினைவுகளையும் வந்து நீங்கள் மேடையில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு ஃபோட்டோலாம் தயார் நிலையில் இருக்க போகுதுன்னு ஒரு 5 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் தேநீர் இடைவேளை வரும். வாலண்டியராக வாங்க. யூ கேன் டெல் அபவுட் யுவர் செல்ஃப், வாட் யூ ஹாவ் டு பி கிராஸ் யுவர் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, இப்போ நான் ரிச்சியை கூப்பிட்றேன். உங்களுடைய கரகோஷங்களுக்கு இடையில் ரிச்சியை கால் பண்ணுறேன். ரிச்சி, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். யூ ஹாவ் டு சே சம்திங் எல்ஸ். முதல்ல நான் ராஜாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய மாலை வணக்கம். நாங்கள் இந்த காலேஜோட ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சு வெளியே போயிருக்கோம். மெமரிஸ்ன்னு சொல்ல போனால் நிறையா மெமரிஸ் லாஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் எங்களுக்கு அப்போ கிடையாது, ஃபோனே கிடையாது. அந்த ரிலையன்ஸ்லேருந்து ஒரு 501 ரூபா ஃபோன் மட்டும் தான் இருந்துச்சு. அதில் ஃபோட்டோ எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு ஃபோன் தான் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ ஃபோனுங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப மைனஸாக நிறையாவே இருக்குது. ஏன்னா பசங்க வரும்போது அந்த 8:45 பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. ஸோ இப்போ அந்த ஓடி வந்து பஸ்ஸை பிடிக்கிற தருணம் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒட்டுக்கா வந்து டீ சாப்பிட்டு எல்லாரும் பண்ணிட்டு காலேஜுக்கு வந்து காலேஜில் படிச்சுட்டு போகிறேன். அந்த ஒரு டைமிங் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோன் அப்படின்ற விஷயம் வந்து பிரிச்சுதா விட்டுருக்குங்கிறது என்னோட ஒரு எண்ணம், ஒரு கருத்து கூட. முடிஞ்ச அளவுக்கு மொபைல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. பசங்க உங்களோட ரிலேஷன்ஸில் முகத்தை பார்த்து பேசுறதுக்கான நேரம் குறைஞ்சிருச்சு. வீடாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எல்லாருமே ஃபோன்லேயே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஃபோன்லேயே பார்த்து கீழே பார்த்து உட்காந்துட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணுறோங்க தெரியாமல் ஒரு சூழ்நிலை இப்போ கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அலுமினிய மீட்டுக்கு வர்றதுக்கு எங்ககிட்ட ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் ஒரு பதிவு போட்டோம். அதில் மொத்தமாக 4 பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேருக்கு 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இவ்வளோ ஒரு நிகழ்ச்சியை பண்ணி கொடுக்குறது எதுக்குன்னா, எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணணும் அப்படி. ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வேலை சுமை இருக்கும், வீட்டு பிரச்சனை இருக்கும், வறுமை இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சரி நம்ம நண்பனை பார்ப்போம், நம்ம கூட படித்தவங்களை பார்க்கலாம், நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண தான் வந்திருப்பாங்க. பட் இங்கே அது நடந்திருக்காங்கன்னா அது இல்லை. இல்லாத ஒரு விஷயம் தேடி ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம், ஏமாற்றத்தை தேடி தேடி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்கிறத நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த அலுமினி மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இங்கேயே படித்து நான் நிறைய ஆடிருக்கோம், பாடியிருக்கோம், நிறைய இன்டர் காலேஜில் வின் பண்ணியிருக்கோம். எங்களுடைய முழு நேரமே டான்ஸாக இருந்துச்சு ஒரு பீரியடில். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் திலீப்னு சொல்லிட்டு, அவனும் வந்திருக்கான் ஃபேமிலியோட. ஸோ இப்போது எத்தனையோ கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இப்போது இங்கே நர்சிங் காலேஜில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நான் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த தருணத்தில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேடம்க்கு என்னோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கேன். இந்த தருணத்தில் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், இன்னொரு மாணவர்கள் பின்னாடி இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், மொபைலை யூஸ் பண்ணுங்க. மொபைல் தான் வாழ்க்கையில் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். வந்திருக்கிற ஃபங்க்ஷனை சீரோடும் சிறப்போடும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஃபன்னாக இருங்க, சேஃபாக வீட்டுக்கு போங்க. பைக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாதீங்க, முடிஞ்சவங்க ஹெல்மெட் போட்டுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஃபோட்டோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபோட்டோ வாங்கிக்கலாம். தேங்க்யூ.